வெல்கம் டு பாலுமதி குர் கிச்சன். இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ரைஸ் வெரைட்டி பண்ண போகிறோம். அதுவும் நல்ல சூப்பரான ஒரு கருப்பு உளுந்தை வச்சு திருநெல்வேலி ஸ்பெஷல் கருப்பு உளுந்து பொட்டோடையே இருக்கும், அரைபருப்பாக இருக்கும். அது வந்து நம்ம சாதம் செய்ய போகிறோம். இதுக்கு வந்து இது கருப்பு உளுந்து எவ்வளோ எடுத்துக்கணுமோ அதுக்கு 2 மடங்கு அரிசி எடுத்துக்கணும். ஒரு 200 கிராம்ஸ் அரிசி எடுத்துகிட்ருக்கேன்னா ஒரு 100 கிராம்ஸ் கருப்பு உளுந்து, இதுக்கு கொஞ்சம் தேங்காய் துருவல், 4 பூண்டு, ஜீரகம், வெந்தயம், இது எல்லாம் வேணும். இது இருக்கட்டும். இதுக்கு வந்து நம்ம ஒரு அதாவது சைட் டிஷ்ஷாக வந்து எள்ளு தொகையில் செஞ்சுக்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், எள்ளை வந்து நல்லா படபடான்னு பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்தாச்சு. அதுக்கு ஒரு 4 மிளகாய் உப்பு, கொஞ்சம் புளி, அதுக்கப்புறம் ஒரு இந்த அளவுக்கு தேங்காய், இதெல்லாம் சேர்த்து நம்ம தொகையில் அரைச்சி வச்சுக்கலாம். சைட் டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும், சத்துள்ளது. அந்த கருப்பு உளுந்து ஒரு பக்கம் நிறைய நம்மளுக்கு ஒரு குழந்தைங்களுக்கு, ஒரு ஏஜ் அட்டன் பண்ணுற குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு சக்தி, பெரியவங்களுக்கு இடுப்பு வலிக்கு உங்களுக்கு சரி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் இந்த கருப்பு உளுந்தில் இருக்குது. இது எல்லாருக்கும் தெரியும். குழந்தைங்க அந்த ஸ்டேஜில் பெண் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இது கண்டிப்பாக வாரம் ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா அந்த அளவுக்கு சக்தி இருக்குது. இப்போ வந்து நம்ம இதை வந்து சட்னி அரைச்சிடலாம். ஃபஸ்ட் இப்போ இந்த கருப்பு உளுந்தை நல்லா சூடாகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இது வந்து நம்ம ஆக்சுவலாக சிவப்பு ஆற வரைக்கும் உடணுன்றது கிடையாது. நல்லா நம்ம கையை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஒரு ஹீட் ஆகணும். இதை வந்து நம்ம வறுத்துட்டு அரிசியும் இதையும் சேர்த்து நல்லா கழுவிட்டு வந்துடலாம். நல்லா வறுத்துடலாம். இது நல்லா ஒரு சூடாகட்டும். நல்லா கமகமான்ற வாசனை வருது. இந்த அளவுக்கு வறுத்துட்டு இப்போ நம்ம அரிசி எடுத்து வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துட்டு ரெண்டையும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியும் கருப்பு உளுந்தும் நல்லா கழுவிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம நேரடியாக குக்கரில் சேர்க்க போகிறோம். இதில் பாருங்கள், இன்னொரு ஹெல்த்தியான என்ன விஷயம்னாக்க, நம்ம இதில் ஆயிலே சேர்க்கறது இல்லை. அந்தளவுக்கு ஆயில் சேர்க்காத ஒரு எந்த உணவுமே நம்மளுக்கு ரொம்ப 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 ஹெல்த்தி. இப்போ வந்து அரிசியும் கருப்பு உளுந்து சேர்த்தாச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கொஞ்சம் வெந்தயம், இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்தாச்சு. இது வந்து கொஞ்சம் ஒரு 5-6 பல் பூண்டு, தேங்காய், நல்லா தேங்காய் பாருங்க இந்த அளவுக்கு சேர்த்தாச்சு. இப்போ நம்ம வந்து உப்பையும் சேர்த்துட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். இதுக்கு தேவையான உப்பு வந்து இப்போ சேர்த்துடலாம். ஒரே ஒரு நல்ல கோபுரமாக ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்துட்டு இதுக்கு வந்து அளவு வந்து தண்ணி, அரிசியும் 200 ப்ளஸ் வந்து 300 கிராம்ஸ் அப்படின்னாக்கா ஒரு 600 மில்லி டபுள் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். நம்ம எந்தில் வந்து நம்ம அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்துகிட்ருக்கோமோ அது 2 அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் நல்லா குழகுழம் வேணும் அப்படின்னாக்கா இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட நம்ம விட்டுக்கலாம். இப்போ வந்து நான் போடுற அளவு வந்து நார்மலாக நல்லா பலன்னு ஆகும். ஒன்று, இதில் வந்து நான் ஓரளவுக்கு தான் அரிசி பருப்பு சேர்த்து எடுத்துருக்கேன். இது 2 சேர்த்தாச்சு. இது வந்து பாருங்கள், இப்போ நல்லா கலந்துட்டு நல்லா ஒரு கொதி வரட்டும். குக்கரை மூடி வச்சிடலாம். அருமையான ஒரு சாதம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து எள்ளு தொகையல் செஞ்சு ரெண்டையும் காம்பினேஷன் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கொதி வந்தப்பறம் நான் மூடி வச்சிடுறேன். ஒரு 2 விசில் வந்தவுடனே நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்டீம் அடங்கியாச்சு. குக்கர் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்கு பாருங்கள். கருப்பு உளுந்து சாதம், இது கருப்பு உளுந்து சோறுன்னு சொல்லுவாங்க அந்த சைடு. நல்லா கம்மகம்னு நல்ல ஒரு வாசனை, நல்லா சாஃப்டாக நல்லா வெந்திருக்கு. இதுக்கு வந்து எள்ளு தொகையல் ரெடி பண்ணி ஆச்சு. இது பலான்னு நம்மளுக்கு வேணும்னா செஞ்சுக்கலாம், கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா செஞ்சுக்கலாம். நம்ம விடுற தண்ணியை பொறுத்து. நான் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னு தான் செஞ்சுருக்கேன். அருமையான ஒரு கருப்பு உளுந்து சாதம் ரெடி. நம்ம இது வந்து கண்டிப்பாக, அதாவது பெண் குழந்தைகள் வீட்டில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுங்க. ஏஜ் ஆனவங்களுக்கும் கொஞ்சம்
இந்த இடுப்பு வலி ப்ராப்ளமெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அவங்களுக்கு கூட இது கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு வாசனை. தேங்காய் துருவல் போட்டு செஞ்சதில் கொஞ்சம் ஒரு 2 ஜவ்வரிசி வடாமும் செஞ்சு இதோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. தொட்டுட்டு சாப்பிடும்போது கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். கருப்பு உளுந்து சோறு அப்படின்னு அந்த சைடு சொல்லுவாங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு நோட்டிஃபிகேஷனே வரலன்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் அதை பாருங்கள். ஆர்டர் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது சமீபத்தில் போட்ட வீடியோஸ் நிறைய யாரும் பார்க்கவே இல்லை. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.